ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனில் ஷெல்ஃபில் வந்து எல்லா பொருளுமே வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லைனாக வச்சுருக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த பிளேட் எப்பயுமே நான் வந்து டைனிங் டேபிளில் சில டைம் நான் யூஸ் பண்ணிப்பேன். தண்ணி வைக்கிறதுக்கு இல்லை வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து டைனிங் டேபிளில் வச்சிட்ருந்தேன். இன்னொன்று இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் வைப்போம் இல்லையா, அதில் உள்ள வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது அது. ஸோ இது ரெண்டையுமே எடுத்து ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வந்து காஃபி தூள், தென் வந்து கருஞ்சீரகம், மிளகாப்பொடி, சின்ன சின்ன டப்பாவில் வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த பிளேட்டில் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக சமைக்கும் போது பிளேட் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எது தேவையோ பார்த்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து லேசி சூசன் தான் வாங்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது வந்து பிளேட்டு சைடில் வந்து ஒரு வரம்பு இருந்தால் போதும். அழகாக வந்து கீழே விழாமல் தள்ளாமல் அப்படியே வச்சுக்கலாம் ஷெல்ஃபில். இந்த ஆர்கனைசேஷன் இப்போ ரொம்ப வசதியாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை அம்மாக்கும் உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கும் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பாக்ஸாக அப்பப்போ வாங்கிடுறது. இப்போ வந்து இது செய்யலை, புரட்டாசி மாதங்கிறனால இது அப்போ செஞ்சது 2 மாதத்துக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தது தான் இப்போ நான் காட்டுறேன். ஸோ அந்த ஒரு பாக்ஸில் வந்தோடனே அப்படியே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த எக் ட்ரே வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது எப்பயுமே. ஸோ எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கும் போது ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்தால் கூட நம்ம எடுத்துகிட்டு வச்சிடலாம். இன்னும் டேமேஜான பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ நம்மளுக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். மீதி உள்ளதை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு 6 ட்ரே தானே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து எக் வைக்கிற ட்ரேயில், அதனால் மீதி அதில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வசதியாக இருக்கும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியாக அம்மாக்கும் பாப்பாக்கும் வந்து தினம் ஒரு முட்டை கொடுத்துட்ருந்தேன். நல்லா வந்து நல்ல எல்லோ பார்த்திங்கன்னா அந்த யோக் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி முட்டையை வந்து நான் பல்காக வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மாடியில் வந்து எல்லா பொருட்களுமே வந்து வீட்டில் அந்த கிச்சன் ஐட்டம்ஸு, பாத்திரங்கள், தென் வந்து டூல்ஸு எல்லாத்தையுமே வந்து விலைக்கு காய வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டி திங்ஸ் இப்போ வந்து அந்த புட்டு மேக்கரில் உள்ளது, அச்சு மேக்கர், அந்த இடியாப்பம் கட்டை, முறுக்கு, தென் வந்து மோல்டு, சாக்லேட்க்கு யூஸ் பண்ணுற மோல்டு, கொழுக்கட்டை மேக்கரு, தென் வந்து கேக்கு இல்லை குக்கீஸ்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணுறது, ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே அங்கங்கே கிடந்தது. அதை வந்து சும்மா ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஹோட்டல்ஸ்லேருந்து வரும் இல்லையா, மீதி சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போடாமல் அதை வச்சுக்கிட்டோன்னா இது வந்து நம்ம வந்து சாப்பிடாத பொருள் தான் நம்ம வைக்கிறோம். அதனால் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. சாப்பிட்ற பொருள் தான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கில் வைக்காமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் எடுத்து இதுக்குள்ளே போட்டவொடனே நம்ம தேடாமல் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து மூடியும் இருந்தது, மூடி எங்கேயோ விட்டதுனால அது அப்புறமா தேடி மூடி வச்சுக்கலான்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதை வச்ச உடனே வந்து எனக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கொழுக்கட்டை மேக்கரை உடனே எடுத்து இது பண்ணுறதுக்கு, இல்லைனா தேடிகிட்டே இருக்கணும். இல்லைனா புட்டில் வைக்கிறது ஒரே ஒரு மேக்கர் தானே இருக்கும், அந்த அச்சு அதை தேடிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஃபி தூள், தென் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரைலாம் வச்சிட்ருந்தேன். இப்போ என்னென்னா பாப்பாவுக்கு வந்து மில்க் ஷேக் போடுறதுக்கு, தென் வந்து எனக்கு காலையில் ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து இந்த நட்ஸை இதுக்குள்ளே வச்சுக்கலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ அதனால் முந்திரி, திராட்சை, பிஸ்தா, வால்நட்டு இதெல்லாமே தனித்தனியாக பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சுட்டு நம்ம வந்து மில்க் ஷேக் காலையில் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா நைட் ஃபுல்லாக ஊறினாலும் சரி. பட் நான் வந்து ஒரு 1/2 hour to 1 hour மட்டும் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா மிக்சியில் அடைச்சி பாப்பாவுக்கு வந்து மார்னிங்க்கோ இல்லை வந்து ஈவினிங்க்கோ ஹெல்த்தியாக கொடுக்கலான்ட்டு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி கொடுத்துறது. ஸோ ஆப்பிள், வாழைப்பழம், பால், தென் இந்த நட்ஸு வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கிறது பாப்பாவுக்கு. எனக்கு சக்கரை இல்லாமல் நான் வந்து ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணி இந்த வெயிட் லாஸ்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும் போது கிச்சனில் ரொம்பவே வசதியாக இருக்குது. ஸோ ஈஸியாக எடுத்து அப்பப்போ தேவைங்கிறத எடுத்துக்கலாம். இல்லைனா அப்பப்போ எல்லோரும் நட்ஸை தேடிகிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ.